கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு அன்று நாங்கள் வாசிக்க இருக்கின்ற வாசகங்களை பகுப்பாய்வு செய்ய மறுபடியும் உங்களோடு இணைகின்றேன். இன்றைய நாளுக்கான முதலாவது வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து 2வது அதிகாரம் 14வது வசனம் மற்றும் 22 33 வரையான பகுதிகளை வாசிக்கின்றோம். விதமாக பெந்தகோஸ்து நாள் அன்று தூய ஆவியானவர் சீடர்கள் மீது பொழியப்பட்ட அந்த வேளையிலே பயந்து பதுங்கி இருந்த சீடர்கள் துணிவோடு வெளியே வந்து இயேசுவே ஆண்டவர் என்றும் அவரூடாகவே நமக்கு வாழ்வு உண்டு என்று பகிரங்கமாக பயமின்றி அறிவித்த அந்த நிகழ்வை, அதிலே பேதுரு முதல்வராக முன்னின்று ஆற்றிய அந்த முதலாவது அருள் உரையை நாங்கள் இன்று வாசிக்க கேட்டோம். மிக முக்கியமான 2 யூத பெருவிழாக்களான பாஸ்கா மற்றும் பெந்தகோஸ்து நாட்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்ததற்கு ஆழமான இறையியல் மற்றும் வரலாற்று காரணங்கள் உண்டு. பாஸ்கா விழா என்பது விடுதலையின் விழா. எகிப்திலே ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரேல் மக்களை மரணத்திலிருந்து காப்பாற்றியது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவே உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் ஆட்டுக்குட்டியாக மாறுகின்றார். எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் பெற்ற அந்த விடுதலையை கொண்டாடிய அதே நாளில் இயேசு சிலுவையில் இறந்ததனூடாக ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாவம் மற்றும் மரணம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்றார். மேலும் பாஸ்கா விழாவின் பொழுது ஜெருசலேமிலே ஆயிரக்கணக்கான யூதர்கள் கூடியிருப்பார்கள். உலகெங்கிலும் இருந்து வந்த மக்கள் மத்தியில் இந்த செய்தி பரவ வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். அதே போல பெந்தகோஸ்து நாள் என்பது பாஸ்காவுக்கு பின் வருகின்ற 50வது நாள். யூதர்களுக்கு இது வாரங்களின் விழா என்று அழைக்கப்படுகின்ற விழா. பாரம்பரியமாக மோயிசனுக்கு சீனாய் மலையிலே 10 கட்டளைகள் வழங்கப்பட்டதை யூதர்கள் இந்த நாளிலே கொண்டாடினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அதே நாளில் கடவுள் கற்களில் எழுதப்பட்ட சட்டத்திற்கு பதிலாக மக்களின் இதயங்களில் எழுதப்படும் தூய ஆவியானவரை வழங்குகிறார். பாஸ்கா விழாவை போலவே இந்த விழாவிற்கும் பல நாடுகளில் இருந்து யூதர்கள் வந்திருந்தார்கள். ஆகவே இயேசு எதையும் தற்செயலாக செய்யவில்லை. பழைய ஏற்பாட்டு வாக்குறுதிகள் அனைத்தும் தன்னில் நிறைவேறுகின்றன என்பதை காட்டவே இந்த திருவிழா நாட்களை அவர் தேர்ந்தெடுத்திருந்தார். பழைய ஏற்பாடு ஒரு முன்னுரை என்றால் இயேசு அதை நிறைவு செய்பவராவார். அந்த பெந்தகோஸ்து நாள் அன்று நடந்தது என்னவென்று சொல்லி விவிலியம் எங்களுக்கு தெளிவாக காட்டுகின்றது. பெருங்காற்று வீசுவது போன்ற ஒளியும் நெருப்பு பிளம்புகள் சீடர்கள் மேல் வந்து அமர்ந்ததையும் மக்கள் கண்டார்கள். சீடர்கள் தாங்கள் அறியாத மொழிகளில் பேசினார். இதை பார்த்து மக்கள் குழப்பம் அடைந்தார்கள். இவர்கள் மது அருந்திவிட்டு உளறுகின்றார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். மாறாக பேதுரு அவர்களுக்கு விளக்கம் அளிக்கிறார். இறைவாக்கினர் யோவேல் முன்னறிவித்தபடி கடவுள் தம் ஆவியை எங்கள் மீது பொழிந்திருக்கிறார். அந்த ஆவியின் செயல்பாட்டை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள் என்று அவர் விளக்கம் தருகின்றார். இவை அனைத்திற்கும் காரணம் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு. அவர் மறுபடியும் உயிர் தெழுந்தார். அவர் தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டார். அங்கிருந்து அவர் வாக்குறுதி அளித்த தூய ஆவியை மீது பொழிந்திருக்கிறார். ஆகவே சீடர்கள் தூய ஆவியில் நிறைந்து பேசுவதை மக்கள் காண்பது இயேசு உயிருடன் இருக்கிறார் என்பதற்கும் அவர் மெசியாவாக விண்ணகத்தில் ஆட்சி செய்கிறார் என்பதற்கும் இப்பொழுது தூய ஆவியானவர் இறங்கி வந்து இந்த சீடர்களை நிறைத்திருக்கிறார் என்பதற்கும் வாழும் சான்றுகளாக மாறுகின்றது. அவை அன்பார்ந்தவர்களே, திருத்தூதர் பணியிலே உள்ள இந்த முதலாவது உரை மிக ஆழமானது. பேதுரு இந்த முதல் உரையிலே மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்பி இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியை பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கிறார். இந்த பேதுருவினுடைய இந்த உரையிலே 3 முக்கியமான பழைய ஏற்பாட்டு பகுதிகளை பேதுரு நேரடியாக சுட்டி காட்டி அவை எவ்விதமாக இயேசு ஆண்டவரில் நிறைவேறியது என்று நிரூபிக்கின்றார். முதலாவது யோவேல் இறைவாக்கினருடைய தீர்க்க தரிசனத்தை யோவேல் 2:28-32 குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இறுதி நாட்களில் எல்லா மனிதர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன் என்கின்ற அந்த தூய ஆவியின் வருகை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் இந்த பெந்தகோஸ்து நாளிலே நிறைவேறியுள்ளது என்று
பேதுரு காட்டி நிற்கின்றார். இந்த 3 பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலே 2வது 3வது பகுதியும் தாவீது அரசர் பாடிய திருப்பாடல்களில் இருந்து ஆதாரம் காட்டி பேசுகின்றார். திருப்பாடல்கள் 16:8-11 வரையான வரிகளிலே தூயவனை படுகுழியை காண விடமாட்டீர் என்று தாவீது அரசர் பாடிய அந்த வார்த்தைகளை சொல்லி விதமாக இயேசுவிலே இந்த வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி பேதுரு விளக்கம் தருகின்றார். தாவீது அரசர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய உடல் அழிந்துள்ளது. ஏனென்றால் அவருடைய கல்லறை நம் மத்தியில் இன்றும் உள்ளது. அவருடைய அழுகிய உடலோடு உள்ள கல்லறை நம் மத்தியில் இன்றும் உள்ளது என்று பேதுரு கூறுவது, இந்த இறை வார்த்தை தூயவனை படுகுழியை காண விடமாட்டீர் என்று திருப்பாடல்கள் 16 கூறப்பட்டுள்ளது. தாவீது தன்னை பற்றி கூறிய வார்த்தை அல்ல, அது ஆண்டவர் இயேசுவை பற்றி கூறிய வார்த்தை. ஏனென்றால் இயேசு கொல்லப்பட்டார், அவருடைய உடல் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த கல்லறையை நீங்கள் இப்பொழுது போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த கல்லறை வெறுமையாக இருக்கிறது. அவர் உயிருடன் எழுப்பப்பட்டுள்ளார். மரணத்தின் பிடியிலிருந்து மெசியா விடுவிக்கப்படுவார் என்ற தாவீதின் வார்த்தை இயேசுவில் நிறைவேறியுள்ளது என்று சொல்லி காட்டுகின்றார். 3வது தீர்க்க தரிசன வார்த்தையாக சொல்லப்பட்ட பகுதி திருப்பாடல்கள் 110 1வது வரியிலே காண்கின்ற அந்த வார்த்தை, நான் பகைவரை உமக்கு கால் மனையாக்கும் வரை என் வலப்பக்கம் வீற்றிரும் என்கின்ற அந்த பகுதி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது மட்டுமில்லாமல் அவர் விண்ணகம் அடைந்ததை நாங்கள் கண்டோம். அவர் மத்தியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டதை நாம் எம் கண்களால் நாம் கண்டோம். அவர் கடவுளின் வலப்பக்கத்திலே மிக உயர்ந்த அதிகாரத்தில் அமர்த்தப்பட்டுள்ளார் என்பதை நாங்கள் அறிவோம் என்று பேதுரு இந்த இறைவார்த்தை பகுதிகளை ஆதாரம் காட்டி பேசுகின்றார். ஆகவே இயேசு பிடிபட்ட வேளையிலே பயந்து ஓடியவர்கள், கதவுகளை பூட்டிக் கொண்டு ஒளித்திருந்தவர்கள், இன்று அதே இயேசுவை கொலை செய்த அதிகார வர்க்கத்தின் முன்னிலையில் ஜெருசலேமின் வீதிகளில் நின்று உரத்த குரலில் அதே இயேசுவுக்கு சாட்சிகளாக மாறி நிற்கின்ற இந்த துணிச்சலே ஒரு பெரிய சான்றாக மாறுகிறது. விவிலியத்தில் கண்டோம் என்பதில் உள்ள அந்த உறுதி, நாங்கள் அவரோடு உண்டோம் குடித்தோம், அவர் உயிர்த்த பிறகு அவர் பட்ட அந்த காயங்களின் தழும்புகளை தொட்டு பார்த்தோம், அவர் விண்ணேற்றம் அடைந்ததை நாங்கள் நேரிலே கண்டோம். ஆகவே இது ஒரு கற்பனை அல்ல, ஒரு வரலாற்று உண்மை என்பதை அவர் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். என்பவர்களே, இந்த சாட்சியத்தின் வழியாகத்தான் திருச்சபை உருவாகிறது. பேதுருவின் பேச்சை கேட்ட மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உள்ளம் கலங்க கேட்கின்றார்கள். பேதுரு அவர்களுக்கு தீர்வு சொல்லுகின்றார். மனம் மாறுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள், நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான் என்று அவர் கூறுவது பேதுருவின் உரையின் உச்சகட்டமாக அமைகிறது. அந்த வாக்குறுதி இப்பொழுது இங்கே நிறைவேறி இருக்கிறது. தூய ஆவியானவர் பொழியப்பட்டு இருக்கிறார். இன்று நீங்கள் கண்ட இந்த தூய ஆவியின் செயல்பாடுகள் இன்றிலிருந்து பல மடங்காக தொடர்ந்து நடக்க இருக்கிறது என்று சொல்லி பேதுரு கூறி நிற்கின்றார். ஆகவே இந்த உரை ஒரு வரலாற்று பதிவு மட்டுமல்ல, ஒரு விசுவாச அறிக்கை. மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. மரணத்தை வென்று இயேசு ஆண்டவர் உயிர் தெழுந்து விண்ணகம் சென்று அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி தூய ஆவியை எமக்கு அருளியிருக்கிறார். பேதுருவின் இந்த உரையை கேட்டவர்கள், குற்ற உணர்ச்சியில் தவித்த மக்களுக்கு பேதுரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், மனம் மாறுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள். நீங்கள் மனம் மாறி திருமுழுக்கு பெறுகின்ற அந்த வேளையில் நீங்கள் அனைவரும் மன்னிக்க பெற்று புது வாழ்வு பெறுவீர்கள், தூய ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள் என்று பேதுரு அழைப்பு விடுக்கிறார். அந்த தருணமே 3000 பேர் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியை பெற்றுக் கொள்கின்றார்கள். இந்த அனுபவத்திலிருந்து திருச்சபை உதயமாக தொடங்குகிறது. அன்பானவர்களே, இன்றைய நாளுக்கான பதிலுரை பாடல் திருப்பாடல் 16 எடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது வாசகத்திலே பேதுரு தனது உரையிலே மேற்கோள் காட்டி பேசி இருக்கின்ற அதே திருப்பாடல்
16 தான் இன்றைய பதிலுரை பாடலிலே நாங்கள் பாடுகின்றோம். என்பதவர்களே, கத்தோலிக்க வழிபாட்டு முறையிலே வாசகங்கள் தற்செயலாக தெரிவு செய்யப்பட்டவை அல்ல. அவை ஒன்றோடு ஒன்று ஆழமான தொடர்புகள் உள்ள பகுதிகளாக தெரிவு செய்யப்பட்ட பகுதிகள். இந்த திருப்பாடல் 16 விவிலியத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக கொள்ளப்படுகின்றது. இது மிக்தாம் வகை பாடல்களில் ஒன்று. இந்த மிக்தாம் என்பது திருப்பாடல் நூலில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விசேடமான கலை சொல்லாகும். குறிப்பாக தாவீது அரசரால் எழுதப்பட்ட 6 திருப்பாடல்கள் இவ்விதமாக கொள்ளப்படுகின்றன. திருப்பாடல்கள் 16, 56, 57, 58, 59, 60 போன்ற பாடல்கள் அறிஞர்களுடைய கருத்துப்படி இந்த மிக்தாம் வகை பாடல்கள் என்று கொள்ளப்படுகின்றன. இவை பொன்னான திருப்பாடல்கள் என்றும் அழைக்கப்படும். இவை பொன்னை போல் மிக மதிப்புள்ள உயர்தரமான திருப்பாடல்கள் என்று கருதப்படுகின்றன. ஏனென்று சொன்னால், இந்த திருப்பாடல்கள் தாவீதின் ஆன்மீக அனுபவத்தின் மிகச்சிறந்த தங்க துளிகள் என்று கொள்ளப்பட்டன. மிக்தாம் பாடல்களின் பொதுவான பண்புகள் இந்த 6 பாடல்களையும் அவதானித்து பார்த்தால், மிக ஆபத்தான சூழலிலே தாவீது சவுல் அரசனிடமிருந்து தப்பி ஓடிய பொழுது அல்லது எதிரிகளால் சூழப்பட்டிருந்த பொழுது இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, தாவீதினுடைய இறைவன் மீது இருக்கின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற பாடல்களாக, எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற அந்த உறுதியான விசுவாசம் இந்த பாடல்களிலே வெளிப்படுகின்றது. திருப்பாடல் 16 கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை பற்றிய தீர்க்க தரிசனத்தை கொண்டிருப்பதால் மிக்தாம் என்பது ஒரு தீர்க்க தரிசன முத்திரையாகவும் பார்க்கப்படுகின்றது. ஆகவே சுருக்கமாக சொல்வதென்று சொன்னால், திருப்பாடல் 16 நாம் மிக்தாம் என்று அழைக்கும் பொழுது அது தாவீதின் வாழ்வில் ஒரு கடினமான சூழலில் செதுக்கப்பட்ட பொன்னை போன்ற மதிப்புமிக்க இயேசு மெசியாவை பற்றிய மறைபொருளை தாங்கிய பாடல் என்று நம்மால் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த திருப்பாடல் 16 எழுதியவர் தாவீது அரசரே ஆவார். இது தாவீது சவுல் மன்னனிடமிருந்து தப்பித்து பாலைவனத்தில் அலைந்து கொண்டிருந்த பொழுதோ அல்லது அவர் தமது எதிரிகளால் சூழப்பட்டிருந்த நெருக்கடியான நேரத்திலோ எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று விவிலிய அறிஞர்கள் கொள்ளுகின்றார்கள். சுற்றியுள்ள நாடுகள் பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்த காலம் அது. ஆனால் தாவீதோ, ஆண்டவரே என் உரிமை சொத்து, உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று கூறி கடவுள் மீதுள்ள தனது அசைக்க முடியாத நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றார். இப்பாடல் ஏன் மரணத்தை பற்றி பேசுகிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வை பற்றிய தெளிவான அறிவு இன்று இருப்பதை போல மக்களிடம் இருக்கவில்லை. அவர்கள் ஷியோல் எனப்படுகின்ற பாதாளம் அல்லது மரண இருள் நிலையை பற்றியே அறிந்திருந்தார்கள். தாவீது தனது வாழ்நாளில் பலமுறை மரணத்தின் விளிம்புக்கு சென்றவர். எனவே என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் என்று அவர் பாடும் பொழுது, கடவுள் தன்னை இப்போதைய ஆபத்துக்களில் இருந்தும் சீக்கிரமான மரணத்திலிருந்தும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். தாவீது இதை பாடிய பொழுது தனது தற்போதைய சூழலை நினைத்து பாடியிருந்தாலும் தூய ஆவியானவருடைய தூண்டுதலால் இது ஒரு தீர்க்க தரிசனமாக மாறி இருக்கிறது. மனிதர்கள் எல்லோருமே இறக்கின்றார்கள். அவர்கள் உடல் படுகொலியை காண்கிறது. தாவீதுக்கும் அதுவே நடந்தது. அப்படியானால் தாவீதின் இந்த வார்த்தைகள் பொய்யானவையா? இல்லை. பேதுரு முதலாவது வாசகத்திலே விளக்குவதை போல தாவீது ஒரு இறைவாக்கினராக வரப்போகும் மெசியாவை, இயேசு ஆண்டவரை பற்றி முன்னறிவித்து பாடியிருக்கிறார். இயேசு ஒருவரே மரணத்தை வென்றவர், அவரே உண்மையான தூயவர், அவரே படுகொலியை காணாத. சுருக்கமாக சொன்னால், தாவீது மரணத்தை பற்றி பாடியது பயத்தினால் அல்ல, மாறாக மரணத்தை விட வலிமையான கடவுளின் அன்பை உயர்த்தி பிடிப்பதற்காகவே. இதுவே பிற்காலத்தில் இயேசுவின் உயிர் தெழுதலுக்கு மிகப்பெரிய சான்றாக அமைந்தது. இன்றைய முதலாவது வாசகத்திலே திருத்தூதர் பணிகளிலே நாங்கள் வாசித்த பேதுரு தனது உரையிலே மேற்கோள் காட்டுவது இதே திருப்பாடல் 16
8-11 வரையான பகுதியை தான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன், என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் என்ற திருப்பாடலிலே காண்பதை பேதுரு தனது உரையிலே இந்த வரிகளை சொல்லி, தாவீது இதை பாடிய பொழுது அவர் தன்னை பற்றி பேசவில்லை, இயேசுவின் உயிர்ப்பை பற்றியே பேசினார் என்று அதற்கு விளக்கம் அளிக்கிறார். இன்று நாங்கள் பாடுகின்ற இந்த பல்லவியினுடைய முக்கியம், ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் என்கின்ற இந்த வார்த்தை திருப்பாடலிலே இது மரணத்தில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு வேண்டுதலாக தெரிகிறது. ஆனால் திருத்தூதர் பணிகள் வாசகத்திலே இந்த வாழ்வின் வழி என்பது இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்று விளக்கப்படுகின்றது. மரணத்தை தாண்டி நித்திய வாழ்விற்கு செல்லும் பாதையை இயேசு நமக்கு திறந்து விட்டார் என்பதை இது குறித்து நிற்கிறது. திருப்பாடல் 16 10வது வரியிலே அன்பனை படுகொலியை காண விடமாட்டீர் என்கின்ற அந்த வரியை பேதுரு தனது உரையில் இதை மிக நுணுக்கமாக பகுப்பாய்வு செய்கிறார். தாவீது இறந்து அவரது உடல் மண்ணோடு மண்ணாகி படுகொலியை கண்டுவிட்டது. ஆனால் இயேசுவின் உடல் அழுகி போகவில்லை. எனவே திருப்பாடல் ஆசிரியரின் இந்த எதிர்பார்ப்பு இயேசுவில் மட்டுமே முழுமையாக நிறைவேறியுள்ளது. 8வது மற்றும் 11வது வசனத்திலே காணப்படக்கூடிய இந்த வார்த்தைகள், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு என்கின்ற இந்த வார்த்தைகள் பேதுருவினுடைய வார்த்தையிலே இயேசு உயிர் தெழுந்தது கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு அரியணையில் வீற்றிருக்கிறார் என பேதுரு கூறுகின்ற இந்த வார்த்தைகள் திருப்பாடல் ஆசிரியர் எதை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதினாரோ அதை இயேசு நிஜமாக அடைந்து விட்டார். நமக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான். பழைய ஏற்பாட்டில் தாவீது எதை பாடினாரோ அதை இயேசு நிறைவேற்றி வைத்தார். அந்த இயேசுவின் உயிர்ப்பில் நமக்கு பங்கு உண்டு. நீங்கள் இந்த திருப்பாடலை என்று பாடும் பொழுது தாவீதின் வார்த்தைகளை இயேசுவின் உயிர்ப்போடு இணைத்து பார்ப்பது உங்களுக்கு ஒரு புதிய ஆன்மீக புரிதலை தரும்.